சிலப்பதிகாரம் செவிமடுக்கும் நண்பர்களே, இன்று நாம் காணப்போகின்ற காதை வஞ்சன மாலை. வழக்குரை காதையில் அவை வழக்குரைத்த திறத்தை பார்த்தோம். மிக நுட்பமாக ஆராய்ந்து காண வேண்டிய ஒரு பகுதியாக இந்த வஞ்சன மாலை அமைகிறது. பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள் இந்த வஞ்சன மாலை ஒரு இடைச்செருகல் என்று சில சான்றுகள் காட்டி சொல்லுகிறார். நாம் அதனை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் பதிகத்திலேயே ஆரைந்து காதை என்று சொல்லப்பட்டு விட்டது. மேலும் இந்த ஒரு காதையை நீக்கினால் 29 காதைகளாக இருக்கும். இந்த முன்பின் தொடர்ச்சியும் வழக்குரை காதைக்கும் பின்னால் வருகின்ற அடற்படு காதைக்கும் இடையில சரியான இணைப்பு இல்லாமல் போகும். அதனால இந்த சான்றுகளால் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அதே சமயத்துல இதுல இடைச்செருகல் இல்லாமல் இல்லை. அந்த இடைச்செருகல் வஞ்சன மாலையில இருப்பதாக சொல்ல முடியாது. அடுத்து வருகிற அடற்படு காதையில இருப்பதாக சொல்லலாம். அதை அறிஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மிக பல ஆண்டுகளுக்கு முன்பு பல்கலைக்கழகங்களிலே இந்த சிலப்பதிகாரம் முழுமையுமாக பாடம் சொல்லப்பெற்றது. அதாவது சென்னை பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகம். அப்பெல்லாம் மதுரை பல்கலைக்கழகம் தோன்றவில்லை. இந்த 2 பல்கலைக்கழகங்களிலும் சிலப்பதிகாரத்தை நடத்தி காட்டிய ஆசிரியர்கள் பெரும் புலவர்கள். அவர்கள் நுனித்து அறிந்து ஆராய்ந்து சொன்ன கருத்துகள் அப்போது கேட்ட மாணவர்களுக்கு ஒரு பெரு விருந்தாக அமைந்தன. அந்த செய்திகளை எல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அவ்வப்போது நான் சொல்லுகிறேன். அதற்கு மேலும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பேசு சுப்பிரமணிய ஆச்சாரியார் என்ற ஒரு பெரும் புலவர் சென்னையில் இருந்தவர் சிலப்பதிகாரத்தை பற்றி பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அவற்றில் பல இன்று நமக்கு உடன்பாடு இல்லை. அவ்வாறு அவர் உடன்பாடு இல்லாமல் சொன்னதற்கு காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை இன்னொரு ஆசிரியர் சொல்லுகிற போது தே ஆர் பர்சனல், அவை தனிப்பட்ட கருத்தை சார்ந்தன. அதாவது அவர் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் பொற்குலன் என்று ஒருவனை தீதற்றவனாகவே அவர் காட்ட முயல்கிறார். அது போன்ற செய்திகள் எல்லாம் இளங்கோவடிகளுக்கு உடன்பாடா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே போல வையாபுரி பிள்ளை அவர்கள் இப்படி ஒரு பாண்டிய அரசனே இருந்ததில்லை, அவன் கற்பனையான அரசன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் பாடிய பாட்டு இருக்கிறது, புறநானூற்றுல பாட்டு இருக்கிறது. கல்வியின் பெருமையை பற்றி அவன் சொல்லக்கூடிய அந்த செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்பதனை பல பேர் பல வகையாக அதனை எல்லாம் திரித்தெல்லாம் எழுதினார்கள். ஏனென்றால் அவன் ஆரியர்களுடைய படையை வென்றான் என்று சொல்லுவதை சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால ஆரிய படைகள் தந்த என்பது புணர்ச்சியினால ஆரிய படை கடந்த என்று ஆயிற்று என்று எழுதினோரும் உண்டு. ஆகவே இது பெரிய ஆராய்ச்சிக்குரியது. நடுவு நிலைமை என்பது ஆராய்ச்சியில மிகவும் இன்றியமையாது. நமக்கு இனியது நமக்கு இன்னாதது என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் ஆராய்ந்தால்தான் ஆராய்ச்சி. அத்தகைய உள்ளம் படைத்தவர்கள் அறிஞர் உலகத்திலே கூட குறைவு. அதனால நாம் நம்மை சார்ந்தவர்கள் சிலப்பதிகாரத்துல சாதி ஆராய்ச்சி கூட புகுந்து விட்டது. இவ்வளவு கொடுமை இது. அதனால அவ்வாறெல்லாம் பார்க்காமல் ஒரு நடுவு நிலைமையோடு காப்பியம் என்ன சொல்லுகிறதோ அதனை உணர்ந்து பேச வேண்டும். அந்த வகையில இப்ப நம்ம வஞ்சன மாலையில சில செய்திகளை பார்ப்போம். அருமையான ஒரு பகுதி. இதுல காப்பியம் என்றால் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் முழுமையாக 100க்கு 100 பகுத்தறிவு சார்ந்தனவாக இருத்தல் இல்லை. எல்லா நாட்டு காப்பியங்களிலும் இது உண்டு. தெய்வம் வந்து பேசியதாகவும் தெய்வம் வந்து ஆற தேற்றியதாகவும் அப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் வருவது உண்டு காப்பியங்கள்ல. சங்க இலக்கியத்துல எங்கேயும் அப்படியெல்லாம் வராது. சங்க இலக்கியம் ஒரு தனி வகையான இலக்கியம். அது முழுமையிலும் இயல்பு நிவர்ச்சியை உடைய இலக்கியம். கலித்தொகை போன்ற இலக்கியங்கள்ல பின்னால உவமை வழியாக மிகை செய்திகள் புகுந்தன என்றாலும் கூட மைய கருத்து அந்த திணை கருத்து என்பதனை விட்டு அகலவில்லை. அதனால அந்த அடிப்படையில இதுல வரக்கூடியவற்றை எல்லாம் நாம் அப்படி அந்த நிலை கொண்டு ஆராயக்கூடாது.
அதே போல பக்தி நூல்களை ஆராய்கின்ற போதும் அதற்கென்று தனி அளவுகோலும் தனி நெறியும் உள்ளன. அவற்றிலிருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது இந்த வஞ்சன மாலையில பார்ப்போம். ஆக நான் இதை தொடர்ந்து சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், அதற்கு பிறகு வரக்கூடிய இலக்கியங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரிகிறது. உங்களுக்கும் அது தெரிந்திருக்கும். உங்களுடைய பட்டறிவு தான், எனக்கும் அதே பட்டறிவு தான். என்னவென்றால், ஒரு காலத்தில் சங்க இலக்கியத்தில் ஒரு பேதை பெண்ணினுடைய தந்தை அவன் ஆணிரைகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அவனுடைய ஆணிரை வயலிலே புகுந்து மேய்ந்து விட்டது. நிறை மேய்ந்ததை அறிந்த மற்றவர்கள் அவனை கொண்டு போய் அரசன் முன்னாலே நிறுத்தினார்கள். அவனுடைய கண்களை பறிக்குமாறு அவன் ஆணையிட்டான். இந்த நிகழ்ச்சி சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. உடனே அன்னி நிமிலி என்ற அந்த பெண் போய் அரசனிடம் முறையிடச் சென்றாள். இதற்கும் சிலப்பதிகாரத்துக்கும் உறவு இருக்கிறது. அரசனிடம் சென்று முறையிடுவதற்கு போனால் அரசன் கேட்கவில்லை. பிறகு உண்ணாநோன்பு இருந்தாள். கரையிலே உணவை வைத்து உண்டாள். வெளுத்த ஆடை உடுத்தாமல் அழுக்கு ஆடை உடுத்துக்கொண்டு நெடுநாள் உண்ணாநோன்பு இருந்தாள். யாரும் கேட்பார் இல்லை. அந்த நிலையில் அயல் நாட்டை ஆண்ட அரசன் இந்த செய்தியை அறிந்து படையெடுத்து வந்து அவளுக்கு முறை செய்தான் என்று ஒரு வரலாறு சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிறது. இதனுடைய சாயல் சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது என்பதை நாம் காணலாம். ஆக சங்க காலத்திலும் கூட இப்படி ஒரு தீமை நிகழ்ந்திருக்கிறது. சிலப்பதிகார காலத்தில் ஒரு பொற்கொலனால் இப்படி ஒரு தீங்கு நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் பிற்காலத்தில் பெரிய புராண காலத்தில் ஒருவர் அங்கிருந்து வந்து ஒரு அரசனை ஒரு காரணமும் இன்றி கொன்று விடுகிறார். இப்படியெல்லாம் பல நிகழ்ச்சிகள் வருகின்றன. ஆக என்னவென்றால், இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே என்று பக்குடுக்கை நன்கணியார் சொன்னார். உலகம் முழுமையும் 100க்கு 100 நல்லவர்களாலேயே நிரப்பப்பட்டது இல்லை. அங்கு நல்லவர்களும் இருப்பார்கள், அல்லவர்களும் இருப்பார்கள். ஆகவே அறமுணர்ந்த பெரியோர்களாக வாழ்வது என்பது ஒரு காலத்தில் இவ்வாறு இடையூறாக இருந்தது. ஒரு கோவலன் இடர்பட்டான், ஒரு வாய்மொழி தந்தை இடர்பட்டான் என்றெல்லாம் நாம இலக்கியங்களில் படித்தோம். இப்ப அப்படி இல்லை. அந்த எண்ணிக்கை மிகுதியாகிவிட்டது. நாமே பல இடங்களில் இடர்படுகிறோம். வண்டியில போய் கொண்டிருக்கிறோம். உடனே வண்டியை நிறுத்த சொல்லி வழியில காவலர் மறிக்கிறார். இது நிகழ்ந்த நிகழ்ச்சியை தான் சொல்றேன். காவலர் மறிக்கிறார். உடனே கண்ணாடி இறக்கி விட்டு என்ன என்று கேட்கும் போது அவர் வண்டியில கொஞ்சம் புகை மிகுதியாக வருகிறது, ஆகவே அதற்கு தண்டம் செலுத்தி ஆக வேண்டும். சரி, அவருடைய தரம் நமக்கு தெரியும். ஒரு 200 ரூபாய் எடுத்து கொடுத்தா உடனே சரி போகலாம் என்று சொல்லி விடுகிறார். எந்த பத்து சீட்டும் இல்லை. இது எல்லாருக்கும் பலருக்கும் நிகழக்கூடிய நிகழ்ச்சி தான். இது காவல்துறை மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் இப்படி நிகழ்கிறது. அதனால்தான் நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அதை படித்து பாருங்கள். இது ஒரு பொழுதுபோக்கு என்ற நிலையில் எழுதப்பட்ட ஒரு நூல். வெட்கப்படாமல் படியுங்கள் என்பது அந்த நூலின் தலைப்பு. அதுல இந்த அலுவலகத்தில் யாருக்கும் எந்த தொகையும் கொடுக்கக்கூடாது, கொடுப்பது குற்றம் என்று எழுதியிருப்பதை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அதுல உரைநடை கவிதை, உரைப்பாட்டு மடை. இந்த அறிவிப்பு தெளிவாக இல்லை. எங்கே கொடுக்க வேண்டும், யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று இது சொல்லவில்லை என்று அந்த போக்கில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு 50-60 நிகழ்ச்சிகள் இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கின்றன என்று காட்டி நாம் இதற்கெல்லாம் வெட்கப்படக்கூடாது, இது நமக்கு இயல்பாகிவிட்டது, வெட்கப்படாமல் படியுங்கள் என்று ஒரு புத்தகம். அந்த புத்தகம் மற்ற என்னுடைய இலக்கிய புத்தகங்களை எல்லாம் விட அவ்வளவு விரைவாக எல்லாரையும் சென்று அடைந்திருக்கிறது என்பது மிக வியப்பாக இருக்கிறது. சரி, அதனால இப்ப வஞ்சன மாலையில அவள் ஒரு உலகத்தை காட்டுகிறாள். என்னுடைய ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? பத்தினிமார் நிறைந்த ஊர். அங்கிருந்து நான் வருகிறேன். நான் இந்த தீமையை நான் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சீறி சிறந்து அவள் பேசுகிறாள். 7 பத்தினிமாருடைய வரலாற்றை அவள் சொல்லுகிறாள். அந்த வரலாறு பெரும்பாலும் இதிகாச புராணங்களை ஒத்ததாகத்தான் இருக்கின்றன. அதை பார்ப்போம். கோவேந்தன் தேவி, அது விழி. கோவேந்தன் தேவி கொடுவினையாட்டிய 2 பெண்களுடைய சந்திப்பு. இந்த இடத்துல
இளங்கோவடிகளுடைய நாடகத்திறன் வஞ்சனமா வழக்குரை காதையில பார்த்தீங்க. முதல்ல வாயிலோன் கண்ணகி, அடுத்து அரசன் வாயிலோன், அதற்கு அடுத்தது அரசன் கண்ணகி, அதற்கு அடுத்தது கண்ணகி கோப்பெருந்தேவி. 2 பாத்திரங்களுக்கு மேல 3வது பாத்திரம் அங்க நுழைய கூடாது. அதே போல இங்கேயும் வந்து நிற்கிறார் கோவேந்தன் தேவி. அதே காட்சி தான், அதே பின்புலம் தான். கோவேந்தன் தேவி கொடுவினை ஆட்டியே. ஆட்டிங்கிற சொல்லெல்லாம் இப்பவும் இருக்கு, இல்லாம இல்ல. சில மாவட்டங்கள்ல வழக்குல இருக்கு. ஆளுகின்றவள் என்று பொருள். வினையை ஆளுகிறவள், பெண் தன்மை ஆளுகிறவளை பெண்டாட்டி என்று சொன்னது இடைக்கால உலகம் வரையில. பின்னாலே இப்ப அது உறவு பெயராக போய்விட்டது. கொடுவினை ஆட்டி கேள். கொடுவினை ஆட்டியேன், நான் கொடுவினை செய்திருக்கிறேன், அதனால்தான் இதை நான் அவ்வாறு தூக்க வேண்டியிருக்கிறது. இங்கே ஒரு ஆராய்ச்சி குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலப்பதிகாரத்தில் கோவ நெடுஞ்செழியனை பெரும் குற்றவாளி என்று கூறிய கண்ணகி பின்னால போக போக தென்னவன் தீதிலன், அவன் ஒன்றும் தீது செய்யல, நீ ஏன் வேண, நான் இதனை தூய்த்தாக வேண்டும். ஏனென்றால் இளங்கோவடிகளுக்கு 3 குறிக்கோள்களிலே ஒன்று ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பது. எழுதும் போது இதை கொஞ்சம் பாதுகாப்பாக எழுதுங்கள். ஊழ்வினை உறுத்துங்கிறதுக்கு இடையினம் போடணும், வல்லினம் போடக்கூடாது. கண்ணை உறுத்திற்றுங்கிறதுக்கு வல்லினம் போடணும். ஆனா ஊழ்வினை உறுத்து ஊட்டியதுங்கிறதுக்கு இடையினம் போடணும். அது ஒரு உருவம் பெற்றதுன்னு பொருள். உருவம் பெற்று என்னை வருத்தி. ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பது 3 குறிக்கோள்களிலே ஒன்று. அதனால கண்ணகி முதல்ல தான் அடைந்த அந்த தீர்ப்பின் விளைவாக ஒரு பெரிய தீங்கை அவள் தூக்கின்ற காலத்து அப்போது ஏற்பட்ட சினத்தினால் மதுரை எரித்தாள். ஆனா தென்னவன் தீதிலன் யான் அவன் தன் மகள், கடைசியில பாண்டியனுடைய மகள் தான் யான் அவன் தன் மகள் என்று பின்னால சொல்ல போகிறான். அந்த இடத்தை விரிவாக பார்ப்போம். இங்கே ஆராய்ச்சி குறிப்பு என்று நான் சொன்னது, இங்கே இவ்வாறு போநகரை நான் எரிக்கிறேன், மதுரை நகரை எரிக்கிறேன் என்று சொல்ல போகிறார். மணிமேகலையில அங்கு வருகிற கண்ணகி மதுரை நான் எரித்தது தவறு என்று சொல்லுகிறார். இந்த 2 நிலைகளை பாருங்க. இதுல ஒரு பண்பியல் ஆய்வு நிகழ்ந்திருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது இருக்கக்கூடிய உணர்ச்சி வேற, நிகழ்ச்சி நடந்து தணிந்த பிறகு ஒரு 2-3 ஆண்டுகள் ஆன பிறகு அல்லது 10 மாதம் ஆன பிறகு அதற்கு பிறகு அதனுடைய நிலை வேற. அதைத்தான் பார்க்கிறோம். கோவேந்தன் தேவி கொடுவினை ஆட்டியேன் யாவும் தெரியா இயல்பினேன். இந்த அடியை படிக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒன்னும் தெரியாதவள நான் ஒரு வீட்டுக்குள்ளார இருந்தேன். என்னை கொண்டு இப்படி வீதியில நிறுத்தி அரசவைக்கு வர செய்து இங்கு முறையிட செய்து என்னுடைய இந்த பெண்மை பண்புகள், என்னுடைய வரையறை, என்னுடைய வாழ்வியல் முறை எல்லாமே மாறி போயிட்டேங்கிறது இந்த ஒரு அடியில எல்லாம் அப்படியே வெளியிடப்படுகின்றது. யாவும் தெரியா இயல்பினேன் ஆயினும் என்ன, எனக்கு ஒண்ணு தெரியுது. இப்ப முற்பகல் செய்தான் பிறங்கேடு தங்கேடு பிற்பகல் காண்புருவும் பெற்றியகான். அதாவது திருக்குறளை எவ்வளவு தோய்ந்திருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு அடி எடுத்துக்காட்டு. அதாவது முற்பகல் தமக்கு நான் செய்யும் பிற்பகல் தாமே வரும்னார் அவர் திருவள்ளுவர். அதனால முற்பகல் விளைந்த தீங்கு இது. அதனால அரசன் இறந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது, அவன் செய்த தீங்குதான் என்று சொல்லுகிறார். முற்பகல் செய்தான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் காண்குருவும் பெற்றியகான். அதனால அங்க கூட நான் ரொம்ப திருவள்ளுவர் ஒவ்வொரு எழுத்தா மிக அணுவா புகுந்து பார்த்து எழுதியிருக்கிறார். பிற்பகல் தானே வரும்னு எழுதியிருக்கலாம், அப்படித்தான் நாம எழுதினா எழுதிடுவோம். ஆனா தாமே வரும்னார், ஒன்று பலவாக பெருகி வரும்னு பொருள். ஒரு தீங்கு செய்தா அது பலவாக வருங்கிறதுக்காக பிற்பகல் தாமே வரும்னு. அவ்வாறு பின்னால அந்த தீவினை விளைந்தே திருவள்ளுவர் சொல்லுவார். அது நிழல் போல அடி உறைந்தற்றும்பார். ஒரு மனிதனுக்கு அவனுடைய உருவத்தின் கீழே இருக்கிற நிழல் போல அது அவனையே தொடர்ந்து வரும், அவனை வருத்தாமல் விடாது. வேறு வழியில் அவன் துய்த்துத்தான் ஆக வேண்டும், வினையை துய்த்துத்தான் ஆக வேண்டும். பரிமேலழகர் எழுதுவார், நல்வினை செய்தா
அதையும் தூய்க்க வேண்டும். தீவினை செய்தால் அதையும் தூய்க்க வேண்டும். அப்படியானால் என்ன பொருள்? நான் ஒண்ணும் இல்லை. ஒண்ணு இரும்பு விலங்கு, இன்னொன்னு பொன் விலங்கு, அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் விலங்கு தான். சரி, இந்த இடத்துல ஒரு பெரிய வினாவுக்கு யாரும் விடை சொல்லல பாருங்க. அது சைவ சித்தாந்தி தான் விடை சொன்னான் அதுக்கு. சரி, நல்வினை செய்தாலும் பயன் வரும், வினை இருக்கிறது, அந்த வினை பயனை தூய்க்க வேண்டும். தீவினை செய்தாலும் வினை பயன் தூய்க்க வேண்டும் என்றால் பிறவி அறுவது எப்படி? பிறப்பில்லாமை வேண்டும் என்று என்கிறார்களே, அந்த நிலை எப்படி வரும் அப்படின்னு என்பதற்கு பரிமேலழகர் தான் ஒரு எழுதினார். அதனை எந்த வினையையும் தன்னுடைய உள்ளம் பற்றாமல் செய்ய வேண்டும். இதை நான் செய்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் இது செய்ய கடவதாயிற்று, நான் இதற்கு ஒரு வழி முதல் என்ற அந்த உணர்வோடு செய்வானே ஆனால் அது அவனை பற்றாது என்று சொல்லுகிறார். அதற்கு மாணவர்கள் எல்லாம் கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி இதை விளக்கினா நன்றாக இருக்கும் என்றார்கள். நான் சொன்னேன், சுந்தன் என்ற ஒருவன், அவன் பன்றிகளை வைத்து மேய்ப்பவன். முன்பே இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். அவன் ததாகதரை, புத்தரை வந்து என் வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார். புத்தர் சாதிகளை போற்றாதவர். உடனே அவன் அழைத்ததிலே பார்த்து சில பேர் செல்வர்கள் அழைத்த போது ஒரு போகாதவர். சுந்தன் அழைக்கிறான். ஆகவே நான் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறான். பிறகு சுந்தன் என்ன செய்கிறான்? அங்கே இருக்கிற பிக்குகளிடெல்லாம் போய் விருந்து வைத்திருக்கிறேன், நீங்களும் வாருங்கள் என்று. அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக பல நாளாயிற்று விருந்து உண்டு, இன்றைக்கு சுந்தன் விருந்து தருகிறான், போகலாம் என்று அவர்கள் கருதுகிறார்களாம். அந்த நாள் வரும்போது புத்தருக்கு திடீரென்று ஒரு கருத்து தோன்றுகிறது. சுந்தரிடம் கேட்கிறார், என்ன உணவப்பா வைத்திருக்கிறாய் என்று. நான் என்ன உணவு வைத்திருக்க முடியும்? என்னிடத்தே இருக்கக்கூடிய பன்றிகளிலே ஒன்றை நன்றாக சமைத்து வைத்திருக்கிறேன். அவர் உயிர்கொலை கூடாது என்று மிக கடுமையாக எல்லாரிடம் சொல்லிக் கொண்டு வருகிற காலத்துல அவர் 2 அறங்களை வற்புறுத்தி சொல்கிறார். சொன்ன சொல் மாறக்கூடாது, 2வது புலால் உண்ணக்கூடாது. இந்த 2ஐ மிகவும் தீவிரமாக சொல்லிக் கொண்டு வந்த அந்த காலத்துல இந்த 2க்கும் ஒரு சோதனை வந்து விடுகிறது. உடனே அவர் சொல்லுகிறார், சுந்தா, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன், உண்ணுகிறேன், ஆனால் இன்றைக்கு பிக்குகளை தவிர்த்து விடு, பிச்சுகள் இன்றைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். உடனே அவர்களுக்கு ஏமாற்றமாக கூட இருந்திருக்கலாம். இவர் அங்கிருந்து போய் இந்த இலையில் பரிமாறப்பட்ட அந்த பன்றி இறைச்சி துண்டுகளை எழுதும்போது எழுதுகிறார்கள், மனம் பற்றாது உண்டா. மனம் உண்ணவில்லை, நாக்குதான் உண்டதே தவிர மனம் உண்ணவில்லை. அதனால அது அவர் பாதிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதையும் அவருடைய நாக்கு துய்த்திருக்கிறது. அதனுடைய விளைவு அன்று இரவு அவருக்கு தாங்க முடியாத வயிற்று வலி வந்துவிட்டது. பக்கத்தில் இருந்த ஆனந்த தேரர் கேட்கிறார், ததாகதரே, வயிற்று வலியால் இப்படி துடிக்கிறீர்களே, இது என்ன இப்படி வினை விளைந்து விட்டதே என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், அப்படி என்று யாரிடமும் சொல்லாதே. எனக்கு அன்றொரு நாள் சுஜாதை என்பவள் ஒரு பால் கொண்டு வந்து கொடுத்தாள், அது அமிர்தம் போல இருந்தது என்று நான் பாராட்டினேன். இன்றைக்கு சுந்தன் கொடுத்த இறைச்சியும் அப்படித்தான் இருந்தது. இந்த 2ம் ஒன்றுதான். 2லும் ததாகதர் வேறுபாடு காணவில்லை, 2ஐயும் ஒன்றாகவே கருதுகிறார். அதனால ஒரு கசப்பையும் ஒரு இனிப்பையும் 2ஐயும் ஒன்று போல கருதுகிற ஒரு உள்ளம் வந்து விட்டால் வினை பற்றாது. அதைத்தான் அது சொல்லுகிறார். அப்படி அன்றைக்கு அந்த வயிற்று வலி காரணமாக அவர் உயிரை விட நேர்கிறது. உயிரை விடுகிற போது அந்த ஆனந்த தேரர் அழுகிறார். அடுத்த பிறவில நான் உங்களை எப்படி அடையாளம் கொண்டு காண்பது என்று கேட்கிற போது அவர் ரொம்ப அமைதியாக சொல்லுகிறார், மிக எளிது ஆனந்தா, அன்புள்ளவன் எங்கு இருக்கிறானோ அங்கு நான் சித்தார்த்தன் இருப்பான், அவனை நீ எளிதாக கண்டுகொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அதனால அன்புள்ளவர்களை உலகத்துல பார்ப்பது அரிது, பார்த்தால் உடனே இனங்கண்டு கொள்ள முடியும் என்பது கருத்து. அதனால இந்த வினையை தவிர்க்க முடியாது என்பதனை இங்கே 3 குறிக்கோள்களிலே ஒன்றாக வைத்து இளங்கோவடிகள் பேசுகிறார். தீவினையேன் என்று அவர் சொல்வதற்கு காரணம் கணவனை இழந்த தீவினை. இறுதி வரையில கணவனோடு வாழ்வதுதான் நல்வினை, 2 பேரும் சேர்ந்து வாழ்வதுதான் நல்வினை. அப்படி அது முடியாமல் போனதுனால நான் தீவினையேன். அதனால பிற்பகல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற கருத்து இங்கு சொன்னார். அடுத்தது
தான் அந்த நிலையில தான் கண்ட அந்த பத்னிமாருடைய வரலாற்றை இப்போது சொல்ல போகிறார். ஒன்று முதல்ல எடுத்த உடனே சொல்ல, வன்னி மரமும் அடைப்பள்ளியும் சான்றாக முன்னிறுத்தி காட்டிய மொய்குழலாள். இது ஒரு வரலாறு. 7 பத்தினிமார் வரலாற்றுல இது முதல் வரலாறு. என்ன செய்தி என்றால், இந்த செய்தி தான் சிறிது சிக்கலாக எல்லாராலும் உணரப்படுகிறது. ஒரு வணிகன் தன்னுடைய காதலியோடு வேற்றூர் போகிறான். அங்கே சென்று வழியிடையிலே ஒரு கோயில், அந்த கோயில்ல ஒரு வன்னி மரம் இருக்கிறது, சமையலுக்கு ஏற்ற ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே மனம் செய்து கொள்கிறார். அதற்கு பிறகு அவனை அரவு தீண்டுகிறது. அவன் இறந்து போகிறான். இறந்து போன பிறகு தான் அவள் மனைவி, அவனுடைய மனைவி என்று சொல்லுவதை பலர் ஏற்கல. ஏனென்றால் இந்த திருமணத்தை அவர்கள் ஏற்காத நிலை. இதை திருவிளையாடற் புராணம் சொல்லுகிறது. திருவிளையாடற் புராணத்தினுடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. அதுல வருகிற நிகழ்ச்சிய இங்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, இது பின்னால இடையில செருகப்பட்டது, சேர்த்து எழுதப்பட்டது என்று வையாபுரி பிள்ளை போன்ற அறிஞர்கள் சொல்லுகிறார். ஆனால் இதற்கு சரியான ஒரு ஆராய்ச்சி முடிவு வேண்டும். ஒரு வன்னி மரத்தையும் அடைப்பள்ளியும் சான்றா முன்னிறுத்தி காட்டிய முனிவன். நாங்கள் இங்கேதான் மனம் செய்து கொண்டோம். இதற்கு சாட்சி யார் என்று கேட்டால், இந்த இருக்கிற வன்னி மரமும் அந்த மடைப்பள்ளியும். அவையெல்லாம் சான்று பகருமா என்றால், இந்த இடத்துல 25வது குறுந்தொகை பாட்டை நினைச்சு பாருங்க. அருமையான ஒரு ஒப்புமை. அதை பற்றி கூட ஆராய்ந்து எழுதலாம். யாரும் இல்லை தானே கள்வன் தானது வைப்பின் யானவன் செய்கோ தினைத்தாள் என்ன சிறுப சிங்கால குறுகும் உண்டு தாம் மணந்த ஞான்றே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாட்டு. அதாவது கணவனாக இருந்தான், மனம் செய்து கொண்டான், எங்கோ போயிட்டான், ஆள் எங்க இருக்கான்னு தெரியல. அந்த காலத்துல ஏமாற்றி விட்டு போகின்ற நிகழ்ச்சியை பாடுறது இல்லை, அதெல்லாம் இல்லை. அது பொருள் தேட போனதான் அந்த காலத்துல இப்போது உள்ள போக்குவரத்து கருவிகள் இல்லை, ஊர்திகள் இல்லை, பேசு கருவிகள் இல்லை. அதனால அந்த நிலையில போயிருக்கிறான், காணோமே, ஒரு நொடி பொழுதும் கூட ஒரு ஊழியாக இருக்கும் அவளுக்கு. அப்ப சொல்ற, யாரும் இல்லை தானே கள்வன், வேறு யாரும் எனக்கு தீங்கு செய்யல, தானே கள்வன். தானேங்கிற நல்ல கவனிங்க அந்த சொல்ல, தானே கள்வன், அவன்தானே கள்வன், தானே கள்வன். தானது பொய்ப்பின் அவனை அந்த திருமணம் செய்து கொண்டேன் என்பதனை பொய்த்து விடுவானே, ஆனால் நான் என்ன செய்வேன், யானவன் செய்வோம். தினைத்தாள் என்ன சிறுபு சிங்கால, இந்த திணையரிசி போன்ற கால்களையுடைய, சிறிய கால்களையுடைய தினைத்தாள் சிறுபு சிங்கால குறுகு பறவையும் அங்கே இருந்தது. நானும் அவனுமாக மனம் செய்து கொண்ட காலத்தில் எங்களுடைய திருமணத்திற்கு சாட்சியாக ஒரு குறுகு பறவை அங்கே இருந்தது. ஆனால் அது கூட சாட்சி சொல்ல முடியாது. ஏனென்றால் குறுகும் உண்டு, அது ஒழுகு நீர் ஆறல் பார்த்து கொண்டிருந்தது. அது தண்ணீரில் வருகிற ஆறல் மீனை அக்கறையோடு பார்த்து கொண்டிருந்தது. ஆகவே அது எங்களுடைய திருமண நிகழ்ச்சியை பார்த்திருக்க முடியாது. பிறகு அது எப்படி சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். குறுகும் உண்டு, இப்ப தான் தானே சொல்லணும், மேல முதலடியில தான் தானே வந்திருக்கு. குறுகும் உண்டு தாம் மணந்த ஞான்றேன்னா. அப்ப இதுக்கு உரையாசிரியர் எழுதுலாம் பாருங்க. பழைய உரையில ஒரு குறிப்பு நிச்சராக்கினியரும் எழுதுறாரு. தொல்காப்பிய உரையில குறுந்தொகைக்கு பழைய உரை கிடைக்கல, ஐயர் தான் எழுதியிருக்காரு. ஐயர் இந்த உரையெல்லாம் சேர்த்து கொண்டு அருமையா இன்னும் சொல்லியிருக்கிறாங்கன்னு காட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, முதல்ல தான், பின்னாடி தாம், ஒரே ஆளை இப்படி ரெண்டா சொல்றாரு, தப்பு இல்லையா நீ யாரும் கேட்கலாம். அதுக்கு அருமையா சொன்னார். திருமணம் செய்து கொண்ட போது இருந்த அன்பினால மரியாதையா தாம்னு சொன்னார். பிரிந்து போய்விட்டது வந்த சினத்தினால தாம்னு சொன்னார். ஒரே ஆளுக்கு 2 வகையான பெயர், சுட்டு பெயர், இடப்பெயர் அவ்வாறு வழங்க சொன்னார். சரி,
அந்த குருகை பத்தி சொல்லுகிற போது உரையாசிரியர் எழுதுறாரு, குருகு இருந்தது, அது ஆரல் மீன் பார்த்து கொண்டிருந்ததுனால சாட்சி சொல்ல முடியாதுங்கிறது இல்ல. அது நல்ல குருகு இல்ல. ஏன்? கொலை சூழ் குருகு. ஒரு உயிரை பிடித்து கொலை செய்து உண்ண வேண்டும் என்ற கருத்துடைய ஒரு குருகு நாங்கள் திருமணம் செய்து கொண்டதற்கு உண்மையான சாட்சியாக எப்படி வர முடியும்? இப்படியெல்லாம் ஆராய்ந்திருக்கிறார். எவ்வளவு நுட்பம்! அந்த மாதிரி இங்க ரெண்டு சாட்சியா, வன்னிமரம் மடைப்பள்ளி ரெண்டும் சாட்சியாக. உடனே இப்ப அந்த கோயிலுக்கு பேர், அந்த மதுரையில அந்த பகுதிக்கு பேரு சாட்சிநாதர். இந்த சாமிக்கே பேரு சாட்சிநாதர். அவரே சாட்சி சொன்னார்ங்கிறது திருவிளையாடு. வன்னிமரமும் மடைப்பள்ளியும் சான்றாக முன்னிறுத்தி காட்டிய மைகுலதாள். இப்ப என்ன நீங்க கேட்கலாம், இது இடைச்செருகளாகத்தான் இருக்க வேண்டும். இது எப்போதோ நிகழ்ந்த நிகழ்ச்சி. 17ஆம் நூற்றாண்டுல 15, 16, 17 நூற்றாண்டுகள்ல 2 திருவிளையாடல்ல பாடப்பெற்ற இந்த நிகழ்ச்சியை இளங்கோவடிகள் எப்படி சொன்னார்னா, இளங்கோவடிகள் பின்னால வந்தார் என்றல்லவா பொருள் என்று நாம யாரும் கேட்டாங்க. கேட்டுட்டு என்ன சொன்னாங்க? பஞ்சனமாலை இளங்கோவடிகள் எழுதியது இல்லைன்றாங்க. ஆனால் ஒன்று, திருவிளையாடல் பாடத்தில் வருகின்ற கதைகள் எல்லாம் அந்த 17ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்தன அல்ல. அவையெல்லாம் மதுரையை சுற்றிலும் உள்ள மக்கள் நாட்டுப்புற செய்திகளாக காலங்காலமாக பேசி வந்தது. அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய பக்தி, அவர்களுடைய சமூக இயல் சார்ந்த கதைகள் அவை இளங்கோவடிகளுக்கு முன்னிருந்து அந்த மக்களால் பேசப்பட்டு 64 திருவிளையாடலும் கதை தான். அன்றைய மதுரையை சூழ்ந்த மக்கள் பேசிய கதைகள். அது மதுரைக்கே உரிய இலக்கியம். அதனால அதனுடைய ஆரிஜின், அதனுடைய தொடக்கம், அதனுடைய மூலம் மிக பழமையானது என்பதனை உணர்ந்தால் இது இடைச்சல்கள் அல்ல என்று நிறுவனம். சரி, அடுத்தது மாற்றான். இப்படி நீ எங்க திருமணம் செய்து கொண்டாய்? எல்லாம் பொய் என்று மாற்றாள் ஒருத்தி இகழ்ந்தாள். அந்த மாற்றாள் இகழ்ந்த இகழ்ச்சியை மாற்றுவதற்காக இல்லை நாங்கள் மனம் செய்து கொண்டோம் என்று சொல்லி வன்னிமரத்தையும் மடைப்பள்ளியும் கொண்டு வந்து அந்த லிங்கத்தோடு சேர்த்து சாட்சியாக காட்டினாள் என்பது வரலாறு. அது திருமருகல் என்ற ஊர். அத ஞானசம்பந்தர் இந்த நிகழ்ச்சியை பாடுறார். தடையாயனுமால் சரண்யனுமால் என்ற அந்த தேவாரம் இவ்வாறு ஒரு வணிகனுடைய மனைவிக்காக நீ சாட்சி சொன்னாய் அல்லவா இறைவா என்று போற்றுகிறார். அதனால இந்த ஒரு பத்தினி பெண் ஒருத்தி இவள் பொருட்டாக அகிரிணை பேசியது. அகிரிணை உறுப்புகளாக இருந்த வன்னிமரம் மடைப்பள்ளி ஆகிய இரண்டும் அவள் பொருட்டாக பேசின. அடுத்தது, கரையின் மணற்பாவை நின் கணவன் ஆம் என்று விளையாட்டாக சிறு பேதை பெண்கள் எல்லாம் கடற்கரையில மண்ணை பிசைந்து அங்கங்கு பாவை செய்து மகிழ்ந்தார். ஆண் போல உருவம், பெண் போல உருவம், மாடு போல உருவம், ஆடு போல உருவம் எல்லாம் செய்து அவர்கள் மகிழ்ந்த காலத்தில் அப்போ ஒருத்தர் மிக அழகாக ஒரு பாவையை செய்தார். அதை பார்த்து விட்டு மற்ற பெண்கள்லாம் அவளுடைய எள்ளி நகையாடுகின்ற வகையில இந்த பாவை உன்னுடைய கணவன் தான் என்று சொன்ன உடனே அவள் 2 கைகளாலும் அதனை அணைத்து அலை அதனை கரைத்து விடாமல் பாதுகாத்தாள். கரையின் மணற்பாவை நின் கணவன் ஆமென்று உரை செய்த மாதரோடும் போகாள். எல்லாரும் வீட்டுக்கு போகிற போது அவ போகல. எப்படி கணவனை பிரிந்து வருவது? உரை செய்த மாதரோடும் போகாள். திரை அழியாது சூழ்போக அலை அதனை அழிக்காமல் இருப்பதற்காக ஆங்குந்தி நின்ற ஆங்கே பொருந்தி நின்றாள். உந்தி பொருந்தி ஆங்கே ஆங்குந்தி நின்ற வரியார் அகலு மாதர். அப்படிப்பட்ட ஒரு பெண் அவ. 2வது பத்திரிகையினுடைய வரலாறு இது. அதாவது இவ்வளவு பேதைத்தன்மையா இருக்கிறாள். இதுக்கு உண்மையிலே வேற பொருள் என்னவென்றால், இந்த கற்பு என்பதற்குரிய விளக்கம் பல சமயங்களில் தவறாக உணரப்பட்டிருக்கு. அதனை எப்படி பிரிப்பது? பல பேர் கல்லுன்னு பிரிச்சாங்க. அது கல்லுன்னு பிரிச்சதுல தவறு இல்லை. ஆனா அந்த கல்லுக்கு பொருள் சொன்னதுதான் பிழை. கல் என்றால் கல் போன்ற திண்மை. ஒரு பெண்ணுக்கு கல் போல ஒரு உள்ளம் இருந்தா அது கற்புன்னு சொன்னாங்க. அது சரியான விளக்கம் ஆகாது. அப்படித்தான் எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த கல் என்பதற்கு என்ன பொருள் என்றால் கல்வி என்று பொருள். கல் என்றால் கற்றுக்கொள் என்று பொருள். முன்னிலை ஏவல். கல் கற்றுக்கொள் என்று அதனைக்கு பொருள் கொள்ள வேண்டும். கல்வி என்ன, எதை கற்றுக்கொள்வாள் அவள்? அகர முதல் நகரம் வரையான நெடுங்கணக்கை இங்கு சொல்லப்படவில்லை. எழுத்து கல்வியை பற்றி இங்கு பேச்சு இல்லை. பிறகு எதை பற்றி பேச்சு? வழி வழியாக வருகின்ற தமிழ்நாட்டினுடைய பண்பு கல்வி, பண்பாட்டு கல்வி. அதை அவள் எப்படி கற்றாள் என்றால், அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்து இந்த அம்மா தெரிஞ்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அதெல்லாம் இல்லை. தங்களுடைய பார்வையால், தங்களுடைய நடைமுறையால், தங்கள் செயலால், தாங்கள் நாள்தோறும் நடந்து கொள்ளுகின்ற அந்த வகையால் தாங்கள் நடந்து கொள்ளுகின்ற அந்த வகையால் அதுதான் கல்வி. அது சொல்லாமல் சொல்லுகின்ற கல்வி, கற்பிக்காமல் கற்பிக்கின்ற கல்வி. அதுதான் அதனுடைய நுட்பம். இந்த கல்வியை பெற்றோர்கள் ஒரு வகையில ஒரு நிலையில சொல்லிக் கொடுப்பாரு. நான் கூட ஒரு விளம்பர பலகையை பார்த்து இதுதான் கல்விக்கு விளக்கம்னு நான் சொல்லுவேன். என்னன்னா, அதுல ஒரு கூந்தல் தைலத்துக்கு வந்த விளம்பரம். அது நல்ல தைலம், இது தடவி கொண்டால் கூந்தல் நன்றாக வளரும் என்று பெண்களின் பொருட்டாக வெளியிட்ட ஒரு படம். அதுல என்னன்னா, முன்னால மகள் உட்கார்ந்து இருக்கிறார். தன்னுடைய தலையை பின்னால விரித்து தலையை தாய்க்கு காட்டி கொண்டு, தாய் என்ன செய்கிறா, சீப்பு கொண்டு அந்த தலையை வாருகிறாள். இந்த தாய்க்கு பின்னால அவளுடைய தாய் உட்கார்ந்து இருக்கிறாள். அவள் தன்னுடைய மகளுடைய தலையை அவள் வாருகிறாள். இது 3 பேருடைய படத்தை போட்டு இப்படி பல தலைமுறைகளாக எங்களுடைய தைலம் ரொம்ப புகழ்பெற்றது என்று சொல்லுது. அது கிடக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. என்ன பொருள் என்றால், முகத்தை பார்க்காமல் எல்லாரும் 2 பேரும் பின்னால பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தாய்க்கு தாயும் பின்னால இருந்து பார்த்து கொண்டு, இந்த பேதை பெண் மகள் இருக்கிறாள, இவள் ஏதோ தவறாக நடப்பாள் போல தெரிந்த நிலையில இந்த தாய் என்ன செய்கிறாள், அந்த கூந்தலை வாருகிறாள். சீப்பால் வருகிற போது இவளுக்குள்ள வருத்தமும் சினமும் என்ன செய்கிறது, சீப்ப அழுந்த வருத்துகிறான். என்ன வலிக்குது அப்படிங்கிறா பெண். என்ன குனிந்து நடக்காம நிமிர்ந்தே நடக்க என்று அங்கு இல்லாத பேனை குத்துகிறான். உடனே பின்னால இருக்கிற தாய் அவ என்ன பண்றா, இவளுடைய தலையில சின்ன பிள்ளைய போட்டு வருத்துறிய என்ன, அவ இதுல எவ்வளவு நெறிமுறைகள் இருக்கின்றனன்னு பார்க்கணும். ஒரு குடும்பத்துல எவ்வாறெல்லாம் வளர்ப்பு முறைகள் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். இது ஆண் பெண் தந்தை தாயோடு அடங்கவில்லை. உறவினர்கள் எல்லாரும் ஒரு வகையாக கற்பிக்கிறார்கள். ஊரார் எல்லாரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பிக்கிறார்கள். பள்ளிக்கூடம் தான் கல்வி நிலையம் என்று இல்லை, உலகமே ஒரு கல்வி நிலையம். அதனால அப்படி கல்வி, அதனால கல்லுங்கிறதுக்கு கல்வின்னு பொருள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட கல்வி கற்பு, அதுதான் கற்பு. அந்த நிலையிலிருந்து மாறாமை, அது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. அதான் கரையின் மணற்பாவை நுண்கணவன் ஆம் என்று உரை செய்த மாதரோடும் போகாள், திரை வெந்து அழியாது சூழ்போக ஆண்குந்தி நின்ற வரியார் அகலல்குள் மாதர் உரை சான்ற மன்னன் கரிகாலம். இது ஒரு வரலாறு. இதை பற்றி பலரும் எழுதியிருக்கிறார்கள். நானும் அதை செய்கூடாதெல்லாம் எழுதியிருக்கிறேன். மன்னன் கரிகாலம், கரிகார் பெருவளத்தானுடைய காலம் கிபி 75 115 வரையில. அது சிலப்பதிகார காலத்தை ஒட்டியது. புறநானூற்றிலையும் அவனை குறித்த பாடல்கள் இருக்கின்றன. நடிகர் முன்னீர் நாவாயை ஒட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக என்று அவனுடைய பெருமை பேசப்பட, கடலிலே களம் செலுத்திய கரிகாலன். அந்த கரிகாலன் அத்தகைய ஆற்றல் வாய்ந்த அவனுடைய மகள் ஆதிமந்தி என்பவள். இந்த ஆதிமந்தி என்பவள் ஒரு புலமையாட்டி. அந்த புலமையாட்டியாக விளங்கிய அந்த ஆதிமகள் பாடுகின்ற பாட்டு குறுந்தொகையில் இருக்கிறது. யாண்டுங்கானேன் மாண்டக்கோனை யானும் ஓர் ஆடுகள மகளே
என்று அங்க பாடுவார். அதாவது என்னுடைய கணவனை காணும் என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. அந்த ஆதிமந்தி என்னுடைய கணவன் சேர இளவரசன் ஆட்டனத்தி என்பது அவனுடைய பெயர். ஆட்டனத்தி என்றால் அத்தி என்பது அவனுடைய பெயர். ஆட்டன் என்பது ஆடல் கற்பிக்கின்ற ஆசிரியன் என்று பொருள். இந்த காலத்துல சொன்ன நட்டுவன், நட்டுவாங்கம் சொல்லித் தருகின்றவன். அந்த ஆட்டனத்தையும் ஆதிமந்தியும் கரிகார பெருவளத்தானும் எல்லாரும் காவிரியில புதுப்புணல் வருகின்ற அந்த காலத்தில் அங்கு கடார் என்ற அந்த துறைமுகம் நோக்கி சென்றார். அது கடலோடு காவிரி கலப்பதற்கு முன்னாக அமைந்த ஒரு துறைமுகம். அந்த துறைமுகத்திலே போய் நீராடுகின்ற போது ஆட்டனத்தி காவிரியில் மூழ்கி காவிரியினால் அடித்து செல்லப்படுகிறார். உடனே அதை கண்டு கலங்கி ஆதிமந்தி கரையோரமாகவே 2 கைகளையும் ஏந்தியவாறு என் காதல திரும்பி வா என்று அழைத்து கொண்டே ஓடுகிறார். கடைசியில கடல்ல கலக்கின்ற வரையில ஓடுகிறான். அங்கு போனால் அந்த ஆட்டனத்தி கடலிலே கலந்து விடுகிறான். அப்போது ஒரு பெண், அங்கே வாழுகிற ஒரு பெண், அந்த வலைஞர்களோடு வாழுகின்ற வலைஞர் குடியிருப்பில் வாழுகின்ற ஒரு பெண் அவனை மீட்டு கொண்டு வந்து ஆதிமந்தியிடம் சேர்க்கிறாள். அவள் பெயர் மருதி. அவளை பற்றிய குறிப்பையும் சங்க இலக்கியம் பேசுகிறது. இந்த வரலாற்றை இங்கு எடுத்து சொல்லுகிறார். மன்னன் கரிகாலன் வளவன் மகள். வளவன் குடிப்பெயர், கரிகாலன் இயற்பெயர். அதையும் காரண பெயர் என்று சொல்வது உண்டு. கரிகால் வளவன்கிறதா ஏன்னு கேட்டா அவனுக்கு திருமாவளவன் ஒரு பேர் இருக்கு. திருமாவளவன் என்பது இயற்பெயராக கொண்டால் கரிகாலன் என்பது சிறப்பு பெயர். கரிகாலன் என்பதற்கு சில பேர் எழுதிட்டாங்க, அவன் சிறை வைக்கப்பட்ட காலத்துல அவனுடைய தப்பித்து வருகிற போது அவனுடைய கால் நெருப்புல பட்டு கரிந்து போயிற்று, அதனால கரிகாலன். அது கற்பனை, வீணான கற்பனை. கரிகாலன் என்பதற்கு கரிசல் மிகுந்த காவிரி காலாக உருவெடுத்து வருகின்ற அந்த நாட்டுக்கு தலைவன் என்று பொருள். இது காவிரியின் காரணமாக வந்த காரண பெயர். மன்னன் கரிகால் வளவன் மகள் வஞ்சிக்கோன் தன்னை, வஞ்சிக்கோன் என்பது சேர அரசன், தன்னை புனல் கொள்ள தான் புனலின் பின் சென்று கல்நவில் தோளாயோ, கல்லை போன்ற தோளுடையவனே. கல் நவில் என்றால் இந்த இடத்துல அது ஓம உருவாக வந்தது. கல்லை போன்ற தோளாயோ என்ன, கடல் வந்து முன்னிறுத்தி காட்ட, கடல் வந்து அவனை கரை சேர்த்தது. ஆனா பிற இடங்கள்ல மருதி என்பாள் கரை சேர்த்தாள் என்று சொல்லப்படுகிறது. வெள்ள கடல் வந்து அது மணிமேகலையில அதனை பார்க்கலாம். கடல் வந்து முன்னிறுத்தி காட்ட அவனை தழி கொண்டு பொன்னங்கொடி போல போதந்தாள் என்று ஆதிமந்தியருடைய வரலாறு இங்கு பேசப்பட்டது. இவள் 3வது பத்தினி. முதல்ல 2 பேருடைய வரலாறு சொல்லப்பட்டது. அடுத்து வன்னி மரத்தையும் மடைப்பள்ளியும் சான்றாக காட்டியவள், பிறகு கரையில் மணற்பார்வை கரைந்து போகாமல் காத்தவள் என்று 2 பேர். அடுத்தது இந்த ஆதிமந்தி, அவளும் புகார் தான். ஒவ்வொருத்தையும் புகாரை சார்ந்தவள் என்பதனை சொல்லாம அது பாட்டுக்கு சொல்லி கொண்டு போகிறார். மணல் மலி பூங்கானல் வருகலன் நோக்கி, அவன் அயல் நாடு போயிருக்கிறான், கடல் கடந்து போயிருக்கிறான் கணவன். மனைவி இங்கே இருக்கிறா, தனிமையில இருக்கிறா, ஊர் பொல்லாததாக இருக்கிறது. அப்ப அதற்கு என்ன செய்வது? மணல் மலி பூங்கானல் வருகலன் நோக்கி கடற்கரையில இருக்கிறாவ. எப்படி இருக்கிறா? கணவன் வர கல்லுருவம் நீத்தாள். கணவன் வருகிற வரையில நான் கல்லாக கிடக்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றாள். கருங்கல்லா நிக்கிறா. அவள் வந்த பிறகு கல்லுருவம் நீத்தாள். அப்படி ஒரு பெண். இதெல்லாம் பெரும்பாலும் அந்த மதுரையை சுற்றி வழங்கிய கதைகள், காலகாலமாக வழங்கி வந்த கதைகள். அதைத்தான் பாடுறார் அவர். கடற்கரை சோலையிலே நின்றாள். அடுத்தது இது ரொம்ப சுவையானது. மாற்றாள் குழவி விழ, அதாவது மனைவியர் 2 ஒருவனுக்கு. இந்த 2 ஒருத்தி 2 பேருக்கும் குழந்தைகள் இருக்கின்றன. ஒருத்தி மாற்றாளுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு தன்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு
போக்கு காட்டி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறா ஒருத்தி. அந்த சமயத்துல மாற்றாருடைய குழந்தை கிணத்துல விழுந்துருது. உடனே என்ன செய்கிறா, என்ன பழி வந்து சேரும் எனக்கு, நான் அந்த குழந்தையை கிணற்றிலே போட்டு விட்டதாக சொல்வார்களே என்று கூறி தன்னுடைய குழந்தையை கிணத்துல போட்டாள். பிறகு தானும் குதித்து இரண்டையும் மீட்டாள். இந்த செய்தியை சொல்கிறார். மாற்றாள் குழவி விட தன் குழவியும் கிணற்று வீழ்த்தேற்று கொண்டெடுத்த வேர்க்கண்ணாள். அதனால ஒரு சமமாக நான் கருதுகிறேன், என்னிடத்து வேறுபாடு இல்லை என்று காட்டுவதற்காக அன்புமிக்க நேயமிக்க தன்னுடைய குழந்தையும் கொண்டு வந்து கிணற்றிலே போடுவதற்கு அவள் தயங்கவில்லை. அப்படி ஒருத்தி. இத பாத்தீங்கன்னா, ஒருத்தி தன்னை பாதுகாத்துக் கொண்டாள், இன்னொருத்தி மாற்றாருடைய குழந்தையை பாதுகாத்துக் கொண்டாள். இப்படி பல்வேறு நிலைகள்ல இந்த 7 பத்திரிமார் வரலாறு பேசப்படுகிறது. தன்னோடு ஒத்த ஒருத்தியினுடைய குழந்தையை இவள் பாதுகாத்தாள் என்பது வரல. அடுத்தது, வேற்றொருவன் நீள் நோக்கம் கண்டு நிறைமதி வாழ்முகத்தை தானோர் குறக்கு முகமாக என்று போன கொடுனன் வரவே குறக்கு முகம் நீத்த பழுமணி அல்குர் பூம்பாவை. அதாவது அயலூர் போயிருக்கிறான் கணவன், அவன் வருவதற்கு பல திங்கள் ஆகக்கூடும். அந்த நிலையில் வேற்றான் ஒருவன் சற்று வேறுபட பார்க்கிறான். அவனுடைய கண்களிலே தூய்மை இல்லை, களங்கமற்ற உள்ளம் இல்லை. இந்த களங்கம் வெளிப்படுகிறது பார்த்தா உடனே. அது வரையில மிக அழகாக துலங்கிய அவள் தன்னுடைய முகத்தை குரங்கு முகமாக ஆக்கி கொண்டாள். கணவன் வந்த பிறகு தன்னுடைய இயல்பான முகத்தை அவள் பெற்றாள். இது ஒரு கற்பு சிறந்த ஒரு பெண்ணினுடைய கதை. கொடுனன் வரவே குறக்கு முகமித்த பழுமணி, மிக சிறந்த மணிகளை அணிந்த ஒரு பாவை, ஒரு பெண் பாவை. விழுமிய பெண்ணறிவு என்பது பேதமைத்தே. இது இந்த பகுதி இருக்க, இது மிக மிக சுவையானது. பெண்ணறிவு என்பது பேதமைத்தே, அவளே சொல்றாரு. இதை உடனே சொன்ன உடனே இது தனியா எடுத்து போட்டுக்க கூடாது. பெண்ணறிவு என்பது பேதமைத்துன்னு அவ சொல்லுகிறா. பெண்ணாகி என்னுடைய அறிவு பேதமை உடையதாக ஆயிற்று. எல்லாரும் பேதையாக ஆவது உண்டு. ஒவ்வொரு நிலையில எல்லாரும் பேதையாக ஆவது, பாசத்தின் காரணமாக, பற்றின் காரணமாக, காதல் காரணமாக, தொண்டின் காரணமாக, அன்பின் காரணமாக யாரும் ஆணோ பெண்ணோ பேதையாவது உண்டு. அத ஒரு பெரியவர் சொல்றார், நான் சிந்திக்காமல் பிழை செய்து விட்டேன். 80 வயதுல ஒரு மனிதன், இந்த நாட்டு தொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதன், நான் செய்தது தவறுதான், எல்லாரும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதற்குரிய அந்த மிகப்பெரிய ஒரு பக்குவம் அவரிடம் இருந்திருக்கிறது. ஆனால் காந்தியடிகள் வெள்ளையர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உலக போரில் எல்லாரும் இந்தியர்கள் கலந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் இந்த போர் முடிந்த பிறகு நமக்கு விடுதலை கொடுத்து விடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த போரில் நாம் ஒத்துழைத்தால் நமக்கு விடுதலை கொடுத்து விடுவதாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தின் பேரில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன், இந்த போரில் கலந்து கொள்ளுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள். கொடுத்த பிறகு வெள்ளையர்கள் தமக்கே ஒரு இயல்பில் அதெல்லாம் விடுதலை போர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் அவர் ஒரு புதிய சொல்லை கையாண்டு ஒரு அறிக்கை எழுதினார். நான் செய்தது தவறு, இயல்பான தவறில்லை, எளிய தவறில்லை, இமாலய தவறுன்னு எழுதினார். அது வகையில் அந்த மாதிரி ஒரு சொல்லாட்சி எங்க யாரும் சொல்லல. The Himalayan blunder, I have committed a Himalayan blunderன்னு எழுதினார். அதனால அவ்வளவு ஒரு பெரியவர் தன்னுடைய பிழையை உணர்ந்து தான் செய்தது பிழைதான் என்று சொல்லுவதற்கு அப்படி சொன்னார். அதுபோல யாரும் பேதைத்தன்மை அடைந்து விடுவது உண்டு சில காரணமாக. பெண்ணறிவு என்பது பேதமைத்தே. பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிடம்பல் அந்த வரையறை இல்லை. இங்கு அறிவற்ற நிலை, அறிவு குறைந்த நிலை என்று பொருள் என்று உரைத்த நுண்ணறிவினோர் நோக்க, இளைஞர்கள் இவ்வாறெல்லாம் ஆராய்ந்த அறிவுடையவர்கள் இப்படியெல்லாம் பெண் பேதையாகி விடுவது உண்டு என்று நோக்காதே எண்ணிலேன் வண்டல் அயர்விடத்தே
யானோர் மகள் பெற்றால் நானும் இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது நீர்க்கரையில நாங்கள் பாவை செய்து விளையாடி கொண்டிருந்தோம். அப்ப விளையாட்ட நான் சொன்னேன், எனக்கு ஒரு மகன் பிறந்தால் உனக்கு ஒரு மகள் பிறந்தால் 2 பேருக்கு திருமணம் செய்து வைப்போம் என்று நான் சொன்னேன். என்னுடைய பேதை பருவத்துல அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னுடைய பேதை தன்மை. அப்ப அந்த காலத்துல ஒண்ணும் விவரம் புரியாத நிலை. அப்ப வண்டல் அயர்விடத்தை யானோர் மகன் பெற்றால் ஒன்றொடி நீயோர் மகற்பெறின், யானோர் மகள் பெற்றால் நான் மகள் பெற்று நான் ஒரு மகளை பெற்று நீ ஒரு மகனை பெற்றால் கொண்ட கொடுனன் அவளுக்கு என்று யான் உரைத்த மாற்றம். அதனால அவளுக்கு இவன் கணவனாவான் என்று நான் சொன்னேன். அத உண்மை என்று கருதி இப்ப கேட்கிறான். என்ன சொன்னிய அப்ப அப்படின்னு கேட்கிறான். உண்டுடி நீயோர் மகற்பெறின் கொண்ட கொடுனன் அவளுக்கு என்று யான் உரைத்த மாற்றம் கெழுமி கெழுமி நெருங்கி. அன்பு கெழுமியே என்றால் அன்பு மிக்க, அன்பு நெருக்கமாக அமைந்த. கெழுமி அவள் உரைப்ப கேட்ட விழுமத்தால் இப்ப அது ஒரு எனக்கு துன்பமாகிவிட்டது. அவளுடைய நிலை வேற, நம்ம நிலைமை வேற. நம்முடைய செல்வ நிலை வேற, அவளுடைய செல்வ நிலை வேற. ஏதோ விளையாட்டா இப்ப பேசணும். இப்ப போய் எப்படி நம்ம பெண்ணை கொண்டு போய் அவனுக்கு, இந்த பையனுக்கு ஒன்றும் வழங்காதவனுக்கு அவனுக்கு எப்படி கொடுப்பது என்று நான் என்னுடைய கணவனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அதை கேட்டுக்கொண்டிருந்தால் என் பெண் இப்ப சிந்தை நோய் கூறும் திருவிலேற்கு எனக்கு மனதுக்குள்ளார ஒரு பெரிய நோய் என்றெடுத்து தந்தைக்கு தாய் உரைப்ப கேட்டாளாய். தந்தையிடம் தாய் இந்த நிகழ்ச்சியை சொல்ல கேட்டாள் இந்த பெண். முந்தியோர் கோடி கலிங்கம் உடுத்து உடனே ஒரு புது புடவை எடுத்து கட்டிக்கிட்டான். கோடி கலிங்கம் உடுத்து உடல் கட்டி விரித்த கூந்தலை அது மங்களம் அன்று என்று கருதி மங்களமாக அதனை முடித்துக் கொண்டாள். உடல் கட்டி நீடி நெடிதாக தலையை வணங்கி நிமிர்ந்து செருக்கோடு அப்படி நடக்கின்ற அந்த நடையை மாற்றி தலையை வணங்கி தலை சுமந்த ஆடக பூம்பார். ஆக அவனுடைய வீட்டுக்கு இவ போயிட்டான். அதுதான் என்னுடைய வீடுன்னு என்று அப்படி போன ஒருத்தி அவள் ஒரு பத்தினி, ஆடக பூம்பாவு என்று. அதாவது கொடுப்பாரும் அடுப்பாரும் இல்லாமல் நடந்த திருமணம். இது களவு என்ற அந்த வகையிலெல்லாம் இது கொண்டு வர முடியாது. தாய் உரைத்த மாற்றம் தவிர்ந்து விடக் கூடாது என்பதற்காக தகைசால் பெண் ஒருத்தி தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த சொற்பழியும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இதனை மேற்கொண்டாள் என்பது செய்தி. அவள் போல்வார் நீடிய மட்டார் குடலார் பிறந்த பதிப்பிறந்தேன். அப்படிப்பட்ட தேன் நிரம்பிய மலர்கள் எல்லாம் பூக்கின்ற அந்த ஊர்ல நான் பிறந்த பட்டாங்குன்னு உண்மையில் பட்டாங்கு என்றால் ஒரு அருமையான சொல்லுது. பட்டாங்கு நூல் என்றால் உண்மையே சொல்லுகிற நூல் என்று பொருள். பட்டாங்கு யானுமோர் பத்தினியே ஆமாகில், இந்த 7 பேர் போல நானும் ஒரு பத்தினியாக பத்தினி ஆனால் ஒட்டேன், விடமாட்டேன். அரசோடு ஒழிப்பேன், அரசையும் நான் ஒழிப்பேன். மதுரையும் என்று அரசோடு மதுரையும் நான் ஒழிப்பேன். பட்டிமையும் காண்குருவாய், பட்டிமை வாய்மொழி, என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற இந்த சொல்லை நீ காண்குருவாய். நான் சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்குரிய நிகழ்ச்சியை நீ காண போகிறாய். நீ என்ன விட்டாகலா, அதனை விட்டு அகன்று, அதாவது அந்த கோயிலை விட்டு அரசவை விட்டு நீங்கி நான் மாட கூடல் மகளிரும் மைந்தரும் வான கடவுளரும் மாதவரும் கேட்டீமின். உடனே முன்பு தெருவிலே பேசினாள், தெருவிலே தீர்ப்புரைக்கு முன்பு பேசினாள், முறையீடு செய்வதற்கு முன்பு உரைத்தாள். இப்ப எல்லாம் ஆயிற்று. அவன் காவல் இறந்து போனான், பெருந்தேவியும் இறந்து போனாள். இறப்பதற்கு முன்னாக அவளுக்கு உரைப்பனை எல்லாம் உரைத்தாள். இப்ப அங்கிருந்து வெளியே வந்து
நான் மாடக்கூடல் மகளிரும் ஐந்தரும். நான் மாடக்கூடல் என்பது 4 புறமும் உயர்ந்த மதில்களை உடைய கூடல் மாநகர். இந்த கூடல் என்பதற்கு எல்லாரும் பொருள் சொல்லுகிற போது அது 4 மதில்கள் கூடிய நகரம்னு சொன்னாங்க. எல்லா ஊர்லயும் 4 மதில் இருந்தா அது கூடலா தான் இருக்கும். அது காரணமாக வந்தது அல்ல. அது புராண கருத்து. உண்மையிலே என்ன கருத்து என்றால், கலித்தொகையில சொல்லுவது போல புலவர்கள் எல்லாம் சித்திரை திங்களிலே, நாடெங்கும் உலகெங்கும் இருக்கின்ற புலவர்கள் எல்லாம் சித்திரை திங்களிலே அங்க வந்து கூடுவதனால் கூடல் என்று சொன்னார். அது கூடலுக்குரிய ஊர். நான் மாடக்கூடல் மகளிரும் ஐந்தரும் வானக்கடவுளரும் மாதவரும் கேட்டீங்க. எல்லாரும் கேளுங்க நான் சொல்லுவது. யானமர் காதல். அமர்ங்கிற சொல்லு எங்கு வந்தாலும் அமருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அமர்தல் என்றால் விரும்புதல் என்று பொருள். அமர்தல் விரும்புதல். யானமர்ந்து யானமர் காதலன், நான் விரும்புகின்ற இந்த காதலன் தன்னை தவறிழைத்த கோநகர் சீறினேன். என்னுடைய கணவனுக்கு தீங்கு செய்த இந்த அரச நகரை கோநகர், தலைநகர் என்று பொருள். இந்த தலைநகரை நான் சீறி குற்றமில்லேன் யான் என்று, நான் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை என்று இடமுறை கையால் திருகி, அதாவது இடப்பக்கத்தே இருக்கக்கூடிய மார்பகத்தை கையாலே திருகி எடுத்து மதுரை வலமுறை மும்முறை வாரா அலமந்து 3 முறை மதுரை நகரை வலம் வந்து அலமந்து என்றால் மனம் சுழன்று கவலைப்பட்டு மயங்கி என்று பொருள். அலமந்துன்னா மயங்கி மட்டார் மருகின் மணிமுலையை வட்டித்து விட்டாள். தன்னுடைய மார்பினை எடுத்து இந்த தெருவுல வட்டித்து எரிந்தாள். விட்டாள் எரிந்தாள் விலங்களையார். விட்டாள் எரிந்தாள்னு விட்டெறிந்தாள்ங்கிறது விட்டாள் எரிந்தாள்னு முற்றச்சமா வந்து விட்டாள் எரிந்தாள் விலங்களையாள். வட்டித்த நீல நிறத்து உடனே அவ அப்படி மார்பை எடுத்து எரிந்த உடனே நீல நிறத்து திரி சொக்கர், அதாவது தழலுக்கு 2 நிறம் உண்டு. அது பெரிய எரிகிற போது மேற்பகுதி சிவப்பாகவும் அதனுடைய உட்பகுதி நீளமாகவும் தோன்றும். நீல நிறத்து திரி செக்கர், நீல நிறமாக இருந்து சிவப்பாக மாறுகின்ற வார்சடை பால்புரை வெள்ளையிற்று பார்ப்பன கோலத்து நீண்ட சடையினை உடைய பால் போலும் பற்களை உடைய பார்ப்பன கோலத்தை உடைய அக்னி என்ற கடவுள். மாலை எரியங்கி எரி என்ற அந்த கடவுள் அந்த வானவன் தான் தோன்ற அவன் அங்கிருந்து வந்தான். வந்து என்ன சொல்லுதான், மாபத்தினி நின்னை மான பிழைத்த நாள், மிகப்பெரிய பத்தினி பெண், உனக்கு இவ்வாறு பிழை செய்கின்ற இந்த காலத்தில் இந்த ஊரை எரி உண்ண வேண்டும் என்று இதற்கு ஒரு தீச்சூடு இருக்கிறது, ஒரு சாபம் இருக்கிறது. மாபத்தினி நின்னை மானம் பிழைத்த நாள் பாயறி இந்த பதியூட்ட பண்டையோ எரி உண்ண வேண்டும் என்று ஏவல் உடைய நாள். எனக்கு அப்படி ஒரு ஏவல் உண்டு, நானும் அதுக்காக தான் காத்திருந்தேன். யார் விளைப்பார், யாரை விட்டுட்டு நான் எரிக்கணுமா அப்படின்னு கேட்கிறான். அந்த அங்கியங்கடவுள், நெருப்பு கடவுள், தீக்கடவுள் கேட்கிறான், இந்த ஊருக்கு இப்படி ஒரு சாபம் இருக்கிறது, உனக்கு தீர்ப்பால் பிழை செய்கிற போது, உனக்கு பழி நேருகின்ற போது இந்த ஊரை தீயால் கொளுத்த வேண்டும் என்று நெருப்பு கடவுளாகி எனக்கு ஒரு ஆணை இருக்கிறது. இப்ப நீ சொல்லு, நான் அப்படி செய்ய போனேன். இந்த ஊரில் அவ்வாறு செய்யுங்கால் தீங்கு உறாமல் இருக்கக்கூடியவர்கள், பிழைக்கக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் சொல்லு. இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா புறநானூற்றுல 9வது பாட்டுல பார்க்கணும். அங்க பலியாக சாலை முதுகுடுவி பெருவிடுதி என்ற பாண்டியன் போர் தொடுக்கும்னு சொல்லுகிறான். பிண்டிரும் பிணியுடையீரும் தென்புலம் வாழ்நருக்கு அருங்கடனருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடி விடுதும் அரண் சேர்ந்து அப்படின்னா, நான் அம்பு விட போறேன், பெண்கள்லாம் அப்பால போயிடுங்க, நோயுற்றவர்கள்லாம் போயிடுங்க, அதாவது பின்னால இறுதி கடன் செய்வதற்கு பிள்ளையை பெறாதவர்கள்லாம் போயிடுங்க. அதாவது என்ன பொருள் என்றால்,
போர் செய்கின்ற கருத்தோடு வருகின்றவர்கள் மட்டும்தான் வரணும். அவர்களோடு தான் எனக்கு போர். மற்றவர்களை எல்லாம் கொண்டு குவித்தல் என்பது அறமாகாது, அது போர் முறையின் நெறி ஆகாது என்று அந்த பாட்டில் அவன் சொல்லுகிறான். அதுதான் தமிழ் நெறி போர். மறைந்திருந்து தாக்குவது, இந்த அங்கிருந்து தலை காட்டாமல் இருந்து கொள்வது, குண்டெறிந்து கொள்வது, முதுகிலே எறிவது, இவையெல்லாம் தமிழ் நெறி ஆகா என்று பேசுவார்கள். கொரில்லா போர் முறையெல்லாம் தமிழ் நெறி அல்ல. அவ்வாறு அது பின்னால இந்த செய்தியெல்லாம் வாங்கி பாண்டியன் பெருத்துல பாவேந்தர் எழுதுவார். அந்த கதிர் நாட்டரசனும் வேட நாட்டரசனும் போரிடுவார்கள். வாழினாலே போரிட்டு கொண்டிருக்கிற போது நரிக்கண்ணன் என்பவன் அங்கிருந்து வந்து தன்னுடைய வாளை தன்னுடைய மைத்துணன் என்று கூட கருதாமல் அந்த கதிர்நாட்டு அரசனுடைய முதுகுல பாய்ச்சி விடுகிறான். அவன் இறந்து கீழே விழுந்து விடுகிறான். கணவன் இறந்த செய்தி கேட்டு அங்கிருந்து மனைவி வருகிறாள். வந்தவுடனே ஐயோ உன்னுடைய உயிர் போயிற்றோ என்று கதறி அவனுடைய உடல் வாரி அணைத்தாள், மடியில் இட்டாள். இட்டு அணிமார்பு தடவினாள். மார்பை தடவினாளாம். இங்கு புண்பட்டது என்பதற்காக மார்பை தடவினாள். தணல் போலும் புண்பட்ட முதுகு கண்டான். அதுக்கு பிறகு பாருங்க அந்த பாவேந்தனுடைய நிலைய. தணல் போலும் புண்பட்ட முதுகு கண்டாள், சீ அப்பிணத்தை நிலத்தில் போட்டாள். முதுகல போய் புண்பட்டு இருக்கிறிய என்று. வீழ்ந்ததுவோ தமிழ் மானம், உன்னுடைய மூதாதை என்னுடைய மூதாதை எல்லாருக்கும் வழி வந்ததே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அரசன் அங்கிருந்து வந்து, அம்மா உன்னுடைய கணவனுடைய வீரத்திற்கு எந்த பிழையும் நேரவில்லை. எவனோ ஒருவன் தன்னுடைய முகம் மறைத்து இவனுடைய நடுமுதுகில் எரிந்தான் ஈட்டி என்று அவன் சொல்லுகிறான். அதாவது இது ஒரு ரிவைவல். பழைய செய்திய திரும்பவும் மறுபடியும் வேறு சொற்கள்ல அழகாக எடுத்து பேசக்கூடிய நிலையை பார்க்கும். இவ்வாறு மாபத்திரி நின்னை மான பிழைத்தனவன் பாயறி இந்த பதிவுட்ட பண்டே ஓர் ஏவல் உடையனால் யார் பிழைப்பார் இங்கு என அவனுடனே பார்ப்பார். அறவோர் பிராமணர்களை தீங்கு செய்யக்கூடாது என்பது எக்காலத்திலும் ஒரு நெறியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் முதல்ல போருக்குரியவர்கள் இல்லை. பிறகு அவர்கள் எல்லாருடைய நலனும் கருதி நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள். அதனால அதை திருவள்ளுவர் வேறு வகையாக பேசினார். மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்ற கெடும்னார். அதாவது இந்த வேதங்களை படிக்கிறத ஒரு பெருமையாக சொல்லக்கூடாது. அது யார் வேணாலும் படிக்கலாம், மறந்தாலும் கூட நினைவூட்டிக் கொள்ளலாம். ஆனால் அவனுக்கு ஒழுக்கம் கெடுமானால் அதை மறுபடியும் அவனை சரியாக்கி கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது முடியாது. அவன் அத்தகைய நெறியில நிற்கணும் என்றார். அந்த மாதிரி நெறி நின்றவர்கள் ஆதலால் அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது. பார்ப்பார் அறவோர் ரெண்டையும் வேறு வேற சொல்றாங்க பாருங்க. பார்ப்பார் அறவோர். அறவோர் என்பார் எல்லா பகுதியையும் சார்ந்தவர், எல்லா இனத்தையும் சார்ந்தவர். பசு பத்தினி பெண்டில் இந்த மாதிரி இடங்கள்ல உண்மை தொகையில ஒற்று வரும். அதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. பசுப்பத்தினின்னு எழுதுவார். பசுவும் பத்தினின்னு உண்மை தொகை அந்த இடத்துல வரும். பசு பத்தினி பெண்டில் மூத்தோர் அகவை மூத்தவர்கள் குழவி குழந்தைகள் எனும் இவர்களை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்ந்த தீயவர்கள் பக்கம் போய் சுடு, நெருப்பாக சுடு, தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று காய்த்திய இவ்வாறு ஆணையிட்ட காயுமாறு செய்தன்னு போறோம். காய்த்தியங்கிறதுக்கு காயுமாறு செய்த பொற்றொடி ஏவ கண்ணகி ஏவலிட புகையடல் மண்டிற்றே நற்றேரான் கூடல் நகர். அவனுடைய மாமதுரை நகரம் பற்றி எரிந்தது. ஒருவனுக்கு செய்த தீங்கினாலே மாநகரம் பற்றி எரிந்தது. அப்போ ஒரு வெண்பா சொல்லப்படுகிறது. இந்த வெண்பா இளங்கோடி எழுதியது இல்லை என்பதனை மற்ற அறிஞர்களும் எழுதுகிறார்கள். இருந்தாலும் அதனுடைய பொருளையும் நாம பார்க்கலாம். பொற்பு வழுதியும் தன் பூவையரும் மாளிகையும் விற்புலியும் சேனையும் மாவேடம்
எல்லாம் போச்சு. கற்பு உண்ண தீத்தரு வெங்கூட தெய்வ கடவுளரும் மாத்துவத்தால் மறைந்தார். மற்றும் மாத்துவம்னா மகத்துவம். கற்பு மகத்துவத்தினாலே இந்த பாண்டியனும் அவனுடைய அரண்மனையில் வதிந்த பூவையரும் மாளிகையும் விற்பொலியும் சேனையும் மற்றும் எல்லாமே அழிந்தன என்று சொன்னார். அதோடு அந்த வழக்கு அந்த வஞ்சனமாறு ஒரு சிறிய காதை 7 பத்தினி பெண்களுடைய சிறப்பை சொல்லக்கூடியதாக அமைந்த இது ஒரு வகையான யாப்பில் அவர் எழுதியிருக்கிறாரு. இயல்பாக வந்த ஒரு நடை அது. நான் என்ன சொல்லுகிறேன், இப்ப செய்தி இருக்கு நமக்கு, இப்படி ஒரு செய்தி இளங்கோ சொல்லியிருக்கிறார். இதை வேறு வேறு வகையாக எழுதி பார்ப்பதன் வழியாக வேறு வேறு வகையான நடையை கையாள்வதனால ஒரு யாப்பு முறையில நாம பழகலாம். அந்த பழகுவதற்காக நான் இப்ப போன 2 காதைகளை காட்டியது போலவே இந்த ஒரு காதையை இப்போது காட்டுகிறேன். இந்த 3 காதைகளையும் கொண்டு நீங்கள் எந்த காதையாவது அல்லது வேறு எந்த நூலையும் பகுதியாவது எடுத்துக்கொண்டு இந்த யாப்புல எல்லாம் எழுதி பார்க்கலாம். இப்படி நிறைய யாப்பு வகைகள் எல்லாம் இருக்கின்றன. இன்னும் போக போக பார்க்கலாம். இருந்தால் மிகப்பெரிய அது கடல் போல பெருகி கிடக்கிறது. 4 அடியில தான் பாட்டு நிக்கணுமா? இன்னொரு கேள்வி. இல்லப்பா, பாட்டு கருத்து என்ன இருக்குன்னு இன்னொரு 2 அடி சேர்த்துக்கிறத பத்தி தப்பு இல்லை அப்படிங்கிறாரு ஞான சம்பந்தர். அதுக்கு பேரு ஈரடி மேல் வைப்பு. 2 அடி மேல வச்சுக்கலாம். யாப்பு என்பது கருத்திற்கு தக ஆங்காங்கு வளைந்து செல்வதுதான். மற்ற பிழைகள் வந்து விடக்கூடாது, தலைப்பிழை வரக்கூடாது. அதே போல ஒரு முறை ஆனந்த விகடன் ஏட்ல ஒரு வாதம் நடந்தது. அது கவிஞர் சுரதா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். வந்தா எங்க வீட்டுல தங்குவாரு. நாங்க 2 பேரும் அப்படியே போய் நிறைய இயற்கையான பகுதிகளெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு அதுக்கு பிறகு வந்து அங்க ஒரு பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து எழுதுவோம். அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு முறை ஒரு கவிதை எழுதினாரு. அதற்கு எதிர்ப்பா சோ ராமசாமி என்ற அவரு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அவர் ஒரு கவிதை எழுதினார். அவரு கவிதை வராது, அவருக்கு வேற ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு. கோவேந்தன்கிறவர் எழுதி கொடுத்தாரு. இவர் கவிதை எழுத, அவர் கவிதை எழுத விவாதம் ஆனந்த விகடன்ல போய் கொண்டிருந்தது. ரொம்ப அருமையான பாட்டு சுரதா எழுதியது. அதை எல்லாரும் ரொம்ப சுவைத்தார்கள். கடைசியில் அதுல சொல்லுகிற போது ஒரு இடத்துல கோவேந்தன் எழுதியிருந்தாரு, உங்க பாட்டுல மாங்காய் சீர் அதிகமாக இருக்கிறது, அது அவ்வளவு ஒரு மரபுக்கு உகந்தது இல்லை என்று எழுதியிருந்தார். உடனே ஆமாம் மாங்காய் சீர் அதிகம் உள்ளது, ஊறுகாய் போடுவதற்கு உதவும் என்பதால் போட்டார். அதை அப்படி ரொம்ப எழுதினாலும் கூட பின்னாடி கடைசியில அடியல் முடிச்சாரு பாருங்க. என்னை வந்து இப்படியெல்லாம் இழுத்து கொண்டு வந்து ஒரு இதழ்ல நிறுத்தி என்னிடம் ரொம்ப வளர்த்தா அதனால என்னுடைய புறமை மாசுபடாது அப்படிங்கிற கருத்தை எப்படி எழுதினார் என்றால், மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை, மாணிக்கம் கூழாங்கல் ஆவதில்லைன்னு முடிச்சார். அதற்கு பிறகு அந்த பாடல்களை எல்லாரும் சுரதா எழுதிய அந்த பாடல்களை ரொம்ப பாராட்டி கொண்டிருந்தார். பாவேந்தரோட மாணவராக இருந்தவர் சுரதா. அவரிடம் உட்கார்ந்து படித்தவர். சுரதாவை பற்றி பாவேந்தர் சொல்லுகிற போது சொல்லுவார், அழகா ஊமை சொல்றான் அவன் அப்படின்னாரு. அந்த ஊமை கவிஞராக ஒரு புகழ் பெற்றார். அதனால இப்ப அது மாதிரி எல்லாம் நாம அவரே இந்த ஆட்டனத்தி கதையை, இப்ப இங்க 4 அடியில சொல்லப்பட்ட ஆட்டனத்தினுடைய கதையை அவர் தனியாக எழுதியிருக்கிறார். அருமையான பாட்டு. இப்ப பார்ப்போம், வேற நடையில இப்ப பார்ப்போம். என்ன யாப்புங்கிறத நீங்க சொல்லணும். கோப்பெரும் தேவிகள் போனகர் ஈங்கு யான் மாப்பிடை செய்யும் மன்னவன் மாள ஓர் தீர்ப்பதனை மாற்றினேன், முற்பகல் செய்தீங்கு பிற்பகலே கூற்றாய் விளைந்தது நீ கொள், கூற்றாய் விளைந்தது நீ கொள். என்ன யாப்புங்கிறது இப்ப தெரியும். ஈற்றடியை பார்த்தா தெரியும். யான் பிறந்த ஊர்பெருமை நீ எறிய கூறுவேனால், வான்பெருமை கற்பு மகளிரங்கு தோன்றினரால், 7 சிறந்த எண்ணினர் அச்செய்தி இங்குரைக்க கிளன்றாள் நங்கை கிளர்ந்து. வெண்பா, அதாவது நேரிசை வெண்பா எல்லாம். கேளன்றாள் நங்கை கிளர்ந்து தான் மனம் கொண்டமைக்கு தக்க நற்சான்றாக வாந்தோயும் வன்னி மரமதுவும் ஊனமிலா ஓர்மடை பள்ளியும் உற்ற சான்றாய் காட்டிய பேர்புகழாள்
எண்ணூர் பிறப்பு. அவ எண்ணூர்ல பிறந்த. மண்ணாலே நீ செய்ய வந்தது இந்த பாவை நின் கண்ணார் கொடுனன் என கட்டுரைக்க பின்னாலும் மண்பாவை மாத்திரையால் மாளாது காத்தனடே அந்நாளும் எண்ணூர் அறி. கரிகார் பெருவளத்தான் காதல் மகளின் ஒரு துணைவன் சேரன்தான் ஓலப் பெருநீர் கடல் புகவே அந்நாள் தொடர்ந்தோடி மீட்டாள் மடவரலும் எண்ணூர் வாழ்வாள். கணவன் வருந்துணையும் கல்லுருவாய் மாறி மணந்த அவன் வரவே மாறி அணைந்தாள் தனதுருவும் பண்டுபோல் சேயிழை அந்த கணங்குடையும் எண்ணூரே காண். மாற்றாள் குழந்தையது மண்டு நீர் கேணியுள்ளே ஆற்றாதே வீழ்ந்திட ஆயிழையாள் போற்றாதே ஏற்ற தன்சேயையும் கேணியுள் வீழ்த்தெடுத்தாள் சாற்றும் அவள் எண்ணூரேதான். திங்கள் முகத்தாள் திகழும் தன்னழகை அங்கு அயலார் நோக்காது அமைந்திருக்க தங்கொடுனன் தன்னை அடையளவும் தாவும் குறக்கு முகம் மன்னியவளும் பூம்புகார் மாறும். பிஞ்சு பருவத்தை பேசியதோர் சொல்லுக்காய் தஞ்சம் என ஒருவன் சார்ந்தாள் நெஞ்சத்தே வஞ்சமில்லாதே வளர்கற்பு பூண்டிருந்த வஞ்சியும் எண்ணூர் வாழ்வாள். இப்படி ஒரு யாப்புல போகலாம், இதை வேற யாப்புலையும் எழுதலாம். அடுத்தபடி இது வேற யாப்பு, இதுமே தரவு குற்ற கணிப்பா. கற்பு நெறி குலையாத கவினுடைய எழுவர் போல் பொற்புடையார் மிக உடைய புகாரிடத்தை பிறந்தவள் யான். இற்பிறப்பும் இரும்புறையும் இசைந்தமையும் மடந்தையனின் உட்பட இங்கு அரசு அழிப்பேன் முதுநகரும் சுடுவன் என்றார். அரசினியும் அணிமதுரை மகளிரோடு துணைவர்களும் பரசுவான கடவுளதும் பயனுடைய தவத்தீரும் அறிவீர் என் அறமுடைய சினம் இது என்று அறிவீர்கள். உரிய என் கொடுநனையை உறாது இடந்தேன் உரைப்பனிதே என்ற நாளால் இடமார்பை எடுத்தெறிந்தாள். இகழ் மதுரை அன்றங்கே எரிநெருப்பே அடுமாறே அணியடையாள். நின்றங்கே நிகழ்த்தினடே நெடுமொழியே அதுபோழ்து முன்னிலே முதுநெருப்பு கடவுளவன் அணுகினனை. பார்ப்பனனாய் படிவமுற்று பணிந்தவளை வணங்கியவன் தீர்ப்பிதனால் திருநகரை தீயுண்ணும் எனப்பண்டே ஏற்பட்ட ஒரு கூற்றார் இடும் ஏவல் எனக்கு உண்டு. பார்ப்படவே அதனை யான் நீ பணித்தவண்ணம் புரிவேன் என்றான். ஆரிதற்கு விளக்குங்கு அறிவை இவன் அறைக என மூறி நிமிர்ந்தே இடும் தீயான் முடிபுறவே வினவினால் பார்ப்பாரும் அறநெறியர் படிதறிய மகளிரோடும் ஆர்த்த நீதி அவையோரும் அருமகாரும் இறக்கின்றாள். அவள் உரைத்த திறப்படியே அழல்வ பெருநகரை தவத்தி ஒரு கொடும்படியை தவிர்த்துவிட எழுந்ததுவா அவியாத்தி புகை எங்கும் அடர்ந்ததுகான் மதுரையூர் புவி எதுவும் அடையாத பெரும்படியும் தவிர்ந்ததுவே என்று வழக்குரை காதை இவ்வாறு முடிகிறது. அதனால இதை வேற வேற யாப்பில தான் கூட எழுதி பார்க்கலாம். ஒரு கதை கிடைச்சது, அந்த கதையே நாம இப்படி வேறு வகையான யாப்பில் எழுதுறோம். அடுத்த நிலை என்னன்னு கேட்டா கதையே நாம எழுதிக்கிறோம். கதையே ஒரு நிகழ்ச்சியை நாம் கதையாக்குகிறோம், பிறகு அதை கவிதையாக வடிக்கிறோம். அதனால இந்த புறமை மரபு தமிழ்நாட்டுல வற்றிவிடவே கூடாது. அது பலவேறு காரணங்களால அது ஓய்ந்து சில்லுடுக்காக போய்விட்டது. அது பெருகி வருகிற வெள்ளமாக பெருக வேண்டும். அதனால காப்பியங்களை கற்க வேண்டும், பொருள் உணர வேண்டும், பிறகு அவற்றினுடைய யாப்பு நுட்பம் அறிய வேண்டும், அதை போல எழுதி பார்க்க வேண்டும், பழக வேண்டும். இதுதான் இதனுடைய குறிக்கோள். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.